டான் பேக்கர் அப்படிங்கிறவர் ஒரு உளவியலார். வாட் ஹாப்பி பீப்புள் நோ, அதாவது மகிழ்ச்சியான மனிதர்களுக்கு தெரிந்தது என்ன அப்படிங்கிற ஒரு பிரபலமான புத்தகத்தை எழுதினவர். இந்த புத்தகத்தில் இவர் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்கிறாரு. அவர் எழுதியிருக்கிறத அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறேன். எனது குழந்தை ஒன்று பிறந்த சில நாட்களிலேயே இறந்து விட்டது. மிகவும் தாங்க முடியாத வலியை எனக்கு அது கொடுத்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் வலியின் வழியாக கடவுள் பல பாடங்களை எனக்கு கற்றுத்தருவதை உணர்ந்தேன். நம் வாழ்வில் நாம் மிக கடுமையான வலியை அனுபவிக்க நேரிடுகிறது என்றால் மிக மேலான பாடம் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது என்று அர்த்தம். வகுப்புகள் வழியாக ஒருவருக்கு வாழ்க்கை பாடங்களை அதிகம் கற்று தந்துவிட முடியாது. வலிகள் மட்டுமே வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வழிகள். இவர் சொல்கிற இந்த கருத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா இவர் சொல்கிறது எவ்வளவு உண்மைன்னு நமக்கு புரியும். நம்முடைய இதயம் இறுக மூடி கிடக்குது. கடவுள் அதை திறக்க முயல்றாரு. முதல்ல மென்மையாக தட்டுறாரு. ஆனால் நாம் அதை அவ்வளவு எளிதாக திறந்து விடுறதில்ல. அப்போ கடவுள் வலிந்த இதயத்தை உடைச்சி அதை திறக்க முயல்றாரு. அதுதான் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள். ஆனால் நாம் இதை புரிஞ்சுக்காம கடவுள் துன்பங்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை கற்றுக்கொள்ளாம நமக்கு துன்பங்களை தந்தவங்க மேலே நம்முடைய கவனத்தை திருப்பி அவங்கள பழி தீர்த்துக்கிறதுலையே நம்முடைய சக்தியையும் நேரத்தையும் செலவழிக்கிறோம். இதனால் ஏராளமான வலிகளை அனுபவிக்கிறோம். ஆனால் எந்த பாடத்தையும் நாம் கற்றுக்கிடுறதில்ல. நாம் எவ்வளவு அறிவில்லாதவங்களா இருக்கிறோம். இனிமேல இருந்தாவது நமக்கு துன்பம் வரும்போது அது நமக்கு வலியையும் வேதனையையும் தரும்போது கடவுள் இது மூலமா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாரு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட முயற்சிப்போம். இதை பற்றி பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமாங்க, இனிமேல் துன்பம் வரும்போது பாடம் கற்றுக்கொள்ள தயாராகுங்க.